அறிவோம் கீதை சேனல் நண்பர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். பேரனான துரியோதனனின் உள்மன கருத்தை அறிந்து கொண்ட பீஷ்மர் துரியோதனனுக்காக வருத்தப்படுகிறார். ஏனெனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் இருக்கும் வரை நம்மால் அவர்களை வெற்றி பெற முடியாது என்ற உண்மையை அறிந்திருந்தாலும் துரியோதனனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக தனது சங்கை எடுத்து உரக்க முழங்கினார். எந்த துயரம் வந்தாலும் சளைக்காமல் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் பீஷ்மர் உறுதியாக இருந்தார். ஏனெனில் போர் புரிவது அவருடைய கடமையாகும். பீஷ்மருடைய சங்கு முழங்கியவுடன் மற்ற சங்குகள், குழல்கள், முரசுகள், பறைகள், கொம்புகள் இவை அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்கப்பட அந்த சத்தம் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாக போர்க்களத்தில் இருந்தது. இத்துடன் பதம் 12, 13 நிறைவடைந்தது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். நன்றி.